கிட்டத்தட்ட 400 ஆபரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேன்சருக்கு, கட்டிக்கு, இதயத்துக்கு, கண்ணுக்கு, இஎன்டிக்கு எல்லா ஆப்ரேஷன்ஸும் கிட்டத்தட்ட 400 ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் அனஸ்தீஷியா அப்படிங்கிற ஒரு மயக்கம் மருந்து இருக்கவே இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, மக்கள் எல்லாரையுமே அந்த ஹிப்னடைஸ் பண்ணி ஆழ்நிலைக்கு கொண்டு போய் அவங்க கிட்ட சில சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லி அதன் மூலமா அவங்கள தூங்க வச்சு வலியே இல்லாத நிலையில அவர் பண்ணி குணப்படுத்தி இருக்காரு. நம்மளோட ஆழ்மனசு அதை நம்பும் போது அதை எவ்வளவு அழகா கொண்டு வந்து கொடுக்குது. எவ்வளவு பெரிய வியாதியில இருந்தும் ரொம்ப அழகா நம்ம வெளியே வந்துட முடியும் அப்படிங்கிறதுக்கு இது கூட ஒரு எடுத்துக்காட்டு தான். பிரபஞ்ச அறிவு எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி என்னோட ஆழ்மனசு கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் ஆரோக்கியத்தோட, நிம்மதியோட, நிறைவான, செல்வ செழிப்பான வாழ்க்கைய வாழ்கிறார்கள். என்னை படைத்த இந்த பிரபஞ்ச ஆற்றல் மிகப்பெரிய பேரறிவு நிறைந்தது. என்னை குணப்படுத்தும் சக்தி அதுக்குள்ள இருக்கு. எனக்கு குணப்படுத்தும் சக்தி உள்ளிருந்து எனக்குள் ஆற்றலை அளிக்கிறது, சக்தியை அளிக்கிறது. அப்படின்னு நீங்களும் உங்க வியாதிகளுக்கு இப்படி ஒரு ஆட்டோஸ்டாஜர் கொடுத்து நீங்க வெளியே வரலாம். வணக்கம். டிவைன் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்எஸ்எம் தந்த பத்ரிஜி அவர்களுக்கும் இந்த பிஎம்சி சேனலுக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கிருக்கும் அனைத்து ஆன்ம நண்பர்களுக்கும், என்னை வழிகாட்டிய அனைத்து ஆசான்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கும் நாம் ஜோசப் மர்ஃபி எழுதின தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆழ்மனதின் அற்புத சக்திகள், இந்த புத்தகத்தோட 2ஆம் பாகத்தை பார்க்க போறோம். ஆத்தர் ஒரு வாட்டி நம்ம இந்தியாவுக்கு ரிஷிகேஷ்க்கு வந்திருக்காங்க. அங்க ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டியில அவரோட ஸ்பீச் இருந்திருக்கு. அதுக்காக கொடுக்க அவரை வர சொல்லியிருக்காங்க. அப்போ அங்க அவர் ஒரு டாக்டர் ஒருத்தரை பார்த்திருக்காங்க. அந்த டாக்டர் கொடுத்த இன்ஃபர்மேஷனை தான் நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க. அதாவது 1840s டாக்டர் ஜேம்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 400 ஆபரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேன்சருக்கு, கட்டிக்கு, இதயத்துக்கு, கண்ணுக்கு, இஎன்டிக்கு எல்லா ஆப்ரேஷன்ஸும் கிட்டத்தட்ட 400 ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் அனஸ்தீஷியா அப்படிங்கிற ஒரு மயக்கம் மருந்து இருக்கவே இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, மக்கள் எல்லாரையுமே அந்த ஹிப்னடைஸ் பண்ணி ஆழ்நிலைக்கு கொண்டு போய் அவங்க கிட்ட சில சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லி அதன் மூலமா அவங்கள தூங்க வச்சு வலியே இல்லாத நிலையில அவர் பண்ணி குணப்படுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்ல, அப்போ இந்த ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. ஆக்சுவலி 1843 அப்புறம் தான் இந்த மாதிரி தொற்று நோய்கள் வர முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பே இருந்திருக்கு. ஆனா அவர் அதுக்கு முன்னாடியே அந்த கத்தி எல்லாத்தையும் வச்சு பயன்படுத்தினா கூட அந்த இதுல இருக்கிற ஆழ்நிலை தூக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க கிட்ட நீங்க வியாதிகள்ல இருந்து எந்தவித தொற்றும் இல்லாமல், எந்த ஒரு சீழும் இல்லாம, வலிகளும் இல்லாமல் நீங்கள் விரைவில் குணமடைகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பதிய வச்சு ரொம்ப அழகா அவரோட பேஷன்ஸ் எல்லாரையும் அவர் காப்பாத்தி இருக்காரு. ஐ மீன் வியாதிகள்ல இருந்து விடுதலை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இது எவ்வளோ அழகா நம்மளோட ஆழ்மனசு அதை நம்பும் போது அதை எவ்வளோ அழகா கொண்டு வந்து கொடுக்குது. எவ்வளோ பெரிய வியாதியில இருந்தும் ரொம்ப அழகா நம்ம வெளியே வந்துட முடியும் அப்படிங்கிறதுக்கு இது கூட ஒரு எடுத்துக்காட்டு தான். ஆக்சுவலி ரால்ஃப் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு தத்துவயலர். அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதன் நாள் முழுக்க எதை சிந்திக்கிறானோ அதுவாகவே மாறுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அமெரிக்க சைக்காலஜிஸ்ட், ஃபாதர் ஆஃப் தி சைக்காலஜின்னு சொல்ற ஒருத்தர் வில்லியம்ஸ் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தையே ஆட்டுவிக்கக்கூடிய சக்தி உங்க ஆழ் மனசு கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த ஆழ் மனசு எப்படி இயங்குதுன்னு பார்க்கலாமா? அது பிரபஞ்ச சக்தியோட இணைஞ்சிருக்கு. நம்ம ஆழ்மனம் பிரபஞ்ச சக்தியோட தான், அந்த பிரபஞ்ச பேர் ஆற்றலோட இணைஞ்சிருக்கு. அங்க இருந்து கண்ணுக்கு தெரியாத சக்தி குழாய்கள் மூலம்
அந்த எனர்ஜி ஊற்றை வந்து அது சக்தியை பெற்றுக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உங்க வாழ்க்கையோட விதி கூட. அந்த எனர்ஜி அங்கிருந்து பெற்று வாழணும்ன்றதுதான் உங்க வாழ்க்கையோட விதி கூட. ஸோ உங்க ஆழ் மனசு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த விண் உலகையும் மண்ணு உலகையும் கூட அசைச்சு உங்களோட தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள இணக்கம், அதாவது பிரபஞ்ச அறிவுக்கும் ஆழ் மனதுக்கும் உள்ள இணக்கத்தை புரியாதவங்க எல்லாரும், ஐயோ எனக்கு இவ்வளோ குழப்பம், எனக்கு ஏன் இவ்வளோ வருத்தமா இருக்கு, எனக்கு ஏன் இந்த அமைதி இல்லை, என் வாழ்க்கையில ஏன் இது நடக்குது அப்படின்னு குழம்பிக்கிட்டே இருக்க போறாங்க. ஆனா இந்த பிரபஞ்ச அறிவு எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி என்னோட ஆழ் மனசு கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் ஆரோக்கியத்தோட நிம்மதியோட நிறைவான செல்வ செழிப்பான வாழ்க்கைய வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படின்னா, அந்த காலத்துல வந்து ஹெர்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மந்திரவாதி இருந்திருக்காரு. ஸோ அவர் இறந்து பல வருடங்களுக்கு அப்புறம் அவரோட கல்லறைய மக்கள் எல்லாம் ரொம்ப பரபரப்போட திறந்து பார்க்கறாங்க. அப்போ அதுக்குள்ள என்ன எழுதப்பட்டு இருக்குன்னா, அகத்தில் உள்ளதே புறத்தில் உள்ளது, மேல் உள்ளதே கீழ் உள்ளது. அதுதான் மேல என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட ஆழ் மனசுல, பிரபஞ்சத்துல என்ன இருக்கோ அதுதான் உங்க ஆழ் மனதிலும் இருக்கிறது அப்படிங்கறது தான் வெளிவருது. சோ உங்க ஆழ் மனசுல நீங்க என்ன பதிவுகளை கொண்டு போறீங்களோ அதுதான் உங்களோட வெளி உலக புற உலக வாழ்க்கையா அமைகிறது. அப்படிங்க இததான் வந்து மோசஸ் ஆகட்டும், ஏசை ஆகட்டும், இயேசு ஆகட்டும், புத்தர் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய மகான்கள் எல்லாமே இதை பத்தி மட்டும்தான் பிரகடனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ என்ன நம்புறியோ, நீ எதை உணர்கிறாயோ, எதை உள்ளுக்குள்ள கொண்டு போறியோ, எதை சஜஷனா உள்ளுக்குள்ள கொண்டு போறியோ அதுதான் உன்னோட சூழ்நிலையா இருக்கு. உன் சோசியல் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆகட்டும், உன் வாழ்க்கை ஆகட்டும், எல்லாமே அதுல இருந்துதான் கிடைக்குது. அந்த சூழ்நிலையா, அனுபவமா, நிகழ்வா, மனிதர்களா, எல்லாமே உங்க ஆழ் மனதுக்குள்ள நீங்க வச்சிருந்த நம்பிக்கை தான் வெளியேறுது. அதே நிறைவேறாத ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாம் அதை சரியா நம்ம ஆழ்மனதுக்கு சொல்லலை, அது அறகுறையா இருக்கு, அந்த நம்பிக்கை முழுதாக இல்லாத நிலையில நிறைவேறாத ஆசை வந்து என்ன ஆகும், ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு விரக்திக்குள்ள கொண்டு போகும். அந்த மாதிரி விரக்திக்குள்ள கொண்டு போகும்போது தேவையில்லாத வியாதிகள் எல்லாம் நமக்குள்ள வருது அப்படிங்கிறாங்க. குடல் புண்ணா மாறலாம், இதய நோயா மாறலாம், இன்னும் நிறைய மன அழுத்தங்கள், மன குளறுபடிகள், இப்படி எல்லாமே. ஏன்னா அந்த நிறைவேறல, அந்த விரக்தி, வெறுப்பு, கோபம் எல்லாம் சேர்ந்து வியாதிகளாக தான் நமக்கு மாறுகிறது. ஸோ நீங்க உங்களுக்குள்ள வியாதிகள் வேணுமா வேண்டாமான்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, அவரோட வியாதியில இருந்து அவர் எப்படி வெளியே வந்தார். அவருக்கு தோல் புற்றுநோய் இருந்திருக்கு. அப்போ டாக்டர்கள் கிட்ட எல்லாம் போய் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருந்திருக்காரு அவரும். அப்பவும் அந்த வியாதி வந்து இருக்க இருக்க மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் அவர் தன் ஃபாதர் கிட்ட போயிட்டு இதை பத்தி சொல்லும்போது அந்த ஃபாதர் சொன்னாராம், அவர் கையில இருந்த கட்டிட்டு இருந்த கடிகாரத்தை பார்த்து, இந்த கடிகாரத்தை படைச்சவனுக்கு, ஐ மீன் அதை செய்தவனுக்கு இந்த கடிகாரத்தை எப்படி செய்யணும்னு தெரியும், அதுல ஏதாச்சும் குறை வந்தா அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும்னு அந்த அறிவு அவனுக்கு இருந்திருக்கும், அதற்கப்புறம் தான் இதை செய்திருப்பான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இதை ஏற்றுக்கிட்ட ஆத்தர் வந்து அதோட உண்மையான அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு, ஸோ என்னோட இந்த உடலை படைச்சு அந்த பிரபஞ்சத்துக்கு இதுல ஏற்படக்கூடிய கோளாறை சரி பண்ண முடியும், இதுல ஏற்படக்கூடிய நோயை சரி செய்யக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது அப்படிங்கிறத அவரு புரிஞ்சுக்கிட்டு அவரும் தனக்கு ஆட்டோ சஜஷன்ஸ், இந்த பிரபஞ்சம் எனக்கு தேவையான சக்தியை கொடுக்கிறது, என்னுடைய ஆழ்மனம் என்னுடைய ஒவ்வொரு திசுக்களையும் உயிரோட்டம் உள்ளதாக மாற்றுகிறது, என்னோட குணப்படுத்தும் சக்தி, எனக்குள்ளும் குணப்படுத்தும் ஆற்றல் எனக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து உயிர் சக்திகளையும் மேம்படுத்துகிறது. இப்படி அவங்க தனக்குத்தானே நிறைய ஆட்டோ சஜஷன்ஸா சொல்லி சொல்லி அவங்க அதை கொஞ்சம் சத்தமாவே தனக்கு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 2-3 முறை அவங்க சொல்லும் போது அப்படியே ரொம்ப அழகா அந்த வியாதியில இருந்து நான் வெளியே வந்துட்டேன், எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ
இதுதான் நிஜம். ஸோ நாம என்ன உள்ள கொண்டு போறோமோ நம்ம உடம்புக்குள்ள அவ்வளோ அற்புதமா குணப்படுத்தக்கூடிய சக்தி அப்படின்னு இருக்கு. நமக்கு என்ன வியாதிகள் இருக்கா இருந்தாலும் அந்த வியாதிகளை பத்தி பேச வேண்டாம். எனக்கு தலை வலிக்குது, எனக்கு வந்து தோல் புற்றுநோய் இருக்கு, இல்லை எனக்கு கேன்சர் இருக்கு, எனக்கு வயிற்று வலிக்குது, வேண்டாமே. எந்த வியாதிகளை பத்தியும் சொல்லாதீங்க. என்னை படைத்த இந்த பிரபஞ்ச ஆற்றல் மிகப்பெரிய பேரறிவு நிறைந்தது. என்னை குணப்படுத்தும் சக்தி அதுக்குள்ள இருக்கு. எனக்கு குணப்படுத்தும் சக்தி உள்ளிருந்து எனக்குள் ஆற்றலை அளிக்கிறது, சக்தியை அளிக்கிறது அப்படின்னு நீங்களும் உங்க வியாதிகளுக்கு இப்படி ஒரு ஆட்டோ சஜஷன் கொடுத்து நீங்க வெளியே வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளோட செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படி, அதாவது ஆழ்மனம் எப்படி செயல்படுது, அது மேல்மனம் அதை எப்படி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்டே சொன்னபோது நாம தூங்கிட்டே இருந்தா கூட நம்மளோட உள் உறுப்புகள் எல்லாமே வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஆக்சிஜனை உள்ள எடுக்க போறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ள தான் போறோம், ஹார்மோன்ஸ் வேலை பார்க்க தான் போகுது, ஹார்ட் பீட்டை ஓடிக்கிட்டே தான் இருக்க போகுது, ரத்த ஓட்டம் நடந்துக்கிட்டே இருக்க போகுது, கழிவுகள் ரொம்ப அழகா உடம்ப விட்டு வெளியேறதான் போகுது. இதுல எதுலேயுமே எந்த வித மாற்றமும் இருக்க போறது இல்லை. இந்த மேல் மனதால ஒன்றும் பண்ண முடியாது. இதை போய் அதை நடுவில் போய் ஆட்டோ சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இல்லை இல்லை நிறுத்து அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்மளோட இது வந்து ரொம்ப புத்திசாலி. மேல் மனது கிட்ட அந்த வேலையை கொடுக்க கூட இல்லை. ஏன்னா மேல் மனசு சப்போஸ் தூங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம மூச்சு விட மறந்தோம்னா அவ்வளவுதான். ஆனா மேல் மனம் செய்யக்கூடிய ஒரு பெரிய வேலை என்னன்னா ஆழ் மனதை பாதுகாப்பது. அதுக்கு தேவையான இன்புட் என்னன்னு யோசிச்சு பகுத்தறிந்து உள்ள அனுப்பக்கூடியது. ஆனா நாம குழம்பிட்டோம்னா அதுவும் தப்பா தான் போகும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி தப்பா போகுதுன்னா, உங்களுக்கு விமானம் ஓட்ட தெரியாது, ஆனா நீங்க விமானத்துல இருக்கும்போது பைலட் ஒரு ரூம்குள்ள போறீங்க, உங்களுக்கு விமானம் ஓட்ட தெரியாது, ஆனா பைலட் கிட்ட பேசி இல்ல கோவப்படுத்தி அவரை டைவர்ட் பண்ண முடியும் இல்லையா? இதை தான் நம்மளோட மேல் மனம் நிறைய நேரம் பண்ணுது அப்படிங்கிறாங்க. தேவையில்லாத குழப்பம், கவலை, மன வருத்தம், மனம் அழுத்தம், இதன் மூலமா நம்மளோட ஆரோக்கியத்தையும் மனதையும் பாதிப்படைய செய்து அதன் மூலமா நம்மளோட இயக்கங்கள் சரியா இயங்காம இருக்கிறதுக்கான சில வேலைகளை மேல் மனம் செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க உங்ககிட்ட இல்ல, என்னோட உடல் ஒரு தெய்வீக ஒழுங்கின்படி வேலை செய்கிறது அப்படின்னு கட்டளையா சொல்லுங்க. ஸோ மேல் மனசு அதை கட்டளையா சொல்லும் போது ஆழ்மனது அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றபடி நம்மளோட வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட நம்பிக்கைகள் தான் நம்மளோட வாழ்க்கையை மாத்துது. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்றாங்க. லோர்ட், அதாவது பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்தோட பேர். அது வந்து ஒரு புனித தலம். அங்க போன எல்லாரும் அவங்களோட பிரச்சனைகளில இருந்தும் வியாதிகளில இருந்தும் ரொம்ப அழகா வெளியே வந்திருக்காங்க. இதுக்கு நிறைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸே அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து மேடம் பைட் அப்படிங்கிற ஒரு லேடி வந்து அங்க போறாங்க. அவங்களுக்கு பார்வை நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு பார்வையை இழந்துட்டாங்க. ஆனாலும் ரொம்ப நம்பிக்கையோட அங்க போயிருக்காங்க. அங்க இருந்து அந்த புனித தண்ணீரில் தன்னோட கண்களை கழுவி இருக்காங்க. ஸோ பார்வை வந்துடும்னு அவங்க அளவுக்கு அதிகமா நம்பினதுனால அவங்களுக்கு பார்வை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. திரும்பி டாக்டர் கிட்ட வந்து செக் பண்ணும்போது டாக்டர் இது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, ஏன்னா உங்க இன்னும் கூட பாதிப்புல தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு எப்படி அந்த தண்ணியில கண் கழுவும் போது இங்க இருக்கிற எத்தனையோ கோடி மக்களுக்கு சரியான மாதிரி எனக்கும் என்னோட வியாதிகள்ல இருந்து விடுதலை கிடைக்கும்னு அவங்க நம்பி இருக்காங்க. அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு அந்த பார்வையை கொடுத்திருக்கு. சோ அதே மாதிரி அவங்க 1 மந்த் கழிச்சு டாக்டர் கிட்ட போகும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமா சொல்றாங்க. அதே மாதிரி இன்னும் 2-3 உங்களுக்கு பூரண ஆரோக்கியம் வேணும்னா அதுக்கு என்னெல்லாம் இன்னும் 2-3 எக்ஸாம்பிளா அவங்க ஒரு இடத்துல ஒரு ஃபாதரியா இருக்கு லங்ஸ் கேன்சர் வந்திருக்கு. அந்த லங்ஸ் கேன்சர் வந்தப்போ
டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்லாம் போனாரு. ஆனாலுமே அவர் அதுலேருந்து ரொம்ப அழகா பூரணமா வெளியே வந்திருக்காரு. அப்போ ஆத்தர் அவர்கிட்ட போய் எப்படி இதுலேருந்து வெளியே வந்தீங்கன்னு கேட்கும்போது ஃபாதர் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஒரு தனிமையான இடத்துக்கு போய் யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு இடத்துல போய் எனக்கு நானே நிறையா என்னோட உடம்பை முதல்ல தளர்த்திப்பேன். நம்ம இங்கே கூட யோகாசனங்கள் பண்ணும்போது சாந்தி ஆசனம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி என் கால்கள் முழு ஓய்வு பெறுகிறது, என் முழங்கால் ஓய்வு பெறுகிறது, தளர்வடைகிறது, என் தொடைகள் தளர்வடைகிறது, என் இடுப்பு பகுதி தளர்வடை, என் மார்பு பகுதிகள் தளர்வடைகின்றன, என் கழுத்து பகுதி தளர்வடைகின்றன, என் தலை முழுவதும் தளர்வடைகிறது. அப்படிங்கிற மாதிரி தன்னோட பாடி ஃபுல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப அந்த ரிலாக்ஸ் மோட்ல தனக்குத்தானே ஆட்டோ சஜஷன் சொல்ல என்னன்னா, என்னோட உடல் வந்து இறைத்தன்மையால படைக்கப்பட்டது. ஸோ அந்த இறை தருமையான ஒரு உடலை தான், ஆரோக்கியமான உடலை தான் எனக்கு தருகிறது, என் உடலை சரி செய்கிறது அப்படின்னு அவங்க தனக்கு தானே நிறைய ஆட்டோ சஜஷன் சொல்லியிருக்காங்க. இதை திரும்ப 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 அவங்க ஒரு நாளைக்கு 3-4 முறைகள் சொல்லும்போது அவங்களோட நுரையீரல் புற்றுநோய் முற்றிலுமாக அழிஞ்சு போச்சு, அவங்க உடம்புல இருந்து அழிந்து போய்விட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன்று. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பக்கவாதத்தில் படுத்து, ஆத்தருக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் பக்கவாதத்தில் படுத்த படுக்கை ஆயிட்டார். அவர் ரொம்ப வருத்தப்படும் போது ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு, நீங்கள் ஆஃபீஸ் போகிற மாதிரி கனவு காணுங்க, அங்கே இருக்கிற ஃபோன் அடிக்குது, நீங்கள் அதை எடுத்து எல்லார்கிட்டையும் பேசுகிறீங்க, ஃபைலில் கையெழுத்து போடுறீங்க, இது வந்து ஒரு பிக்சர் மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு காட்சிப்படுத்தி பாருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அதை காட்சிப்படுத்தி பார்க்குறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை அவர் ரொம்ப உண்மையா எடுத்துக்கிட்டு அதை திரும்ப திரும்ப அவர் காட்சி பண்ணி பார்க்கும்போது, ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாதப்போ அவர் வீட்டில் டெலிஃபோன் மணி அடிச்சிருக்கு. அவர் இருந்த இடத்துக்கும் அந்த மணிக்கும் கிட்டத்தட்ட 12 அடி தூரம் இருந்திருக்கு. ஆனாலும் இவர் அந்த ஃபோனை அடிக்குது, அதை எடுக்கணும் அந்த உந்துதல்ல போய் நடந்து போய் அந்த ஃபோனை எடுத்துட்டாராம். எடுத்து பேசி இருக்கார். அவர் பக்கவாதத்துல இருந்து முழுமையா வெளியவும் வந்திருக்காரு. ஏன்னா தன்னால முடியாது, அவருக்குள்ள இருந்த ஏதோ ஒரு மனம் குழப்பமோ இல்லை ஏதோ ஒரு பயமோ மூளையில ஒரு பாதிப்பா இருந்திருக்கு. அந்த ஆழ் மனசு அவரால் முடியும்னு நம்பும் போது அந்த அடைப்பு நீங்க பெற்று அவர் முழுசா நார்மலா ஒரு வாழ்க்கை நிலைக்கு வந்திருக்காரு. ஸோ காட்சிப்படுத்துதல் எவ்வளோ அழகா ஒரு விஷயத்த உங்களுக்குள்ள ஒரு கற்பனையாதான் கொண்டு போய் அதை நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்களோ அது அப்படியே நடந்துட்ட மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கனவு காணும் பொழுது அது அப்படியே நமக்கு பெறுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், கூட இது. ஸோ இன்னைக்கு இதுல இருந்து அதுதான் உங்க வாழ்க்கையில சூழ்நிலையாக அமைகிறது. நீங்க இருக்கக்கூடிய மனிதர்களாகட்டும், வாழ்க்கையோட சூழ்நிலையாகட்டும், சூழ்நிலை சந்தர்ப்பங்கள், உங்க சோசியல் ஸ்டேட்டஸ், உங்களோட பண வரவு எல்லாமே உங்க ஆழ்மனது எதை நம்புகிறதோ அதை தான் வெளியே உங்க வாழ்க்கையா அது கொடுக்கிறது. அதே மாதிரி அதுக்கு நல்லது கெட்டது பொய் மெய்யெல்லாம் தெரியாது. அதனால நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டோ சஜஷன்ஸ் அது வந்து ரொம்ப நல்லதா இருக்கட்டும், ரொம்ப நேர்மறையானதாக இருக்கட்டும், உங்களுக்கு அது நல்ல வளங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும். எட்ரோ சஜஷன்ஸும் அப்படித்தான். நல்ல விஷயங்கள் வருதுன்னா உள்ள கொண்டு போகலாம், எதிர்மறை விஷயங்கள் வந்ததுன்னா அதுக்கும் நீங்க ஆட்டோ சஜஷன்ஸ் கொடுத்து அதை மாத்திக்கோங்க. உடலை தளர்த்தி உங்களுக்கு நீங்களே நல்ல சஜஷன்ஸை சொல்லிக்கோங்க. தினமும் கூட நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையானதை சொல்லிட்டு படுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப அழகாக உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை காட்சிப்படுத்தி பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் காட்சிப்படுத்துகிறீங்களோ அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக மாறும். இதை நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஆத்தரும் அதை தான் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் மூலமும் வலியுறுத்தி இருக்காரு. மற்றவற்றை நாளை காண்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த தலைப்பு பண்டைய காலத்தோட மனநலம் எப்படி பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.